உன்னையல்லால் வேறே கதி. ஹெட் வாய்ஸ் அப்படிங்கிறத நாம் எப்படி உணரணும் அப்படின்னா, ஒரு சரி இங்கேருந்து வாய்ஸ் ப்ரொடியூஸ் ஆகி இப்போ ஆனந்த ராகம். நீங்கள் ஹை நோட்ஸ் எல்லாம் பாடும்போது உங்களோட வாய்ஸ் கிராக் ஆகுதா அப்படின்னா நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த ஹெட் வாய்ஸ்னால் என்ன, அதை நாம் எப்படி பாடும்போது பயன்படுத்துறது, அதை எப்படி சரியாக புரிஞ்சுக்கணும், அதையும் அந்த ஹெட் வாய்ஸில் பாடுறதுக்கு நம்ம எந்த மாதிரியான எக்ஸசைஸ்லாம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் சாதாரணமாக எந்த ஸ்ருதி வரைக்கும் உங்களோட அப்பர் ஸ்தாய் வரிசைகள், அப்பர் ஆக்டேவ் ஸ்வரங்களை பாட முடியும் அப்படிங்கிறத பற்றி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த செஸ் வாய்ஸ், ஹெட் வாய்ஸ் இதை பற்றி நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட வாய்ஸில் ஒரு மாற்றம் கண்டிப்பாக தெரியும். என்னோட சேனலில் ஹை நோட்ஸ் எப்படி பாடுறது, அந்த நோட்ஸ் எப்படி சரியாக புரிஞ்சுக்கிறது, அதுக்கு எந்த மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணி நம்மளோட வாய்ஸ் ரேஞ்சை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே நான் சில வீடியோஸ் போட்டிருக்கேன். என்னோட சேனலுக்கு இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இந்த செஸ் வாய்ஸ், ஹெட் வாய்ஸ் அப்படிங்கிறத நாம் சரியாக புரிஞ்சுக்கணும். அதாவது உங்களோட வாய்ஸை ஒரு பலூன் மாதிரி திங்க் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் பாடும்போது ஏர் ஃபில் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. ரெசோனன்ஸ் ஜோன் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும். அதாவது அதிர்வலைகளை உணரக்கூடிய இடம். இப்போ வீணை மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நாம் அந்த ஸ்ட்ரிங்கில் மீட்டும் போது அதோட அதிர்வுகளை அந்த குடம் மாதிரியான அந்த ஹாலோ பிளேஸில், அதாவது உள்ள எதுவுமே இல்லாத அந்த பிளேஸில் தான் உணர்ந்து அதன் மூலியமாக தான் நமக்கு சவுண்டு வருது. அதே மாதிரி நம்ம வாய்ஸையும் நாம் பாடும்போது ஒரு ஸ்ட்ரிங்காக நினச்சிக்கிட்டு அதை நம்ம மீட்டும் போது அதோட வைப்ரேஷன்ஸ், அதோட அதிர்வுகளை நாம் எங்கே உணர்றோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த ஹெட் வாய்ஸ் அண்ட் செஸ் வாய்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. பாடும்போது உண்டாகக்கூடிய வைப்ரேஷன்ஸ், அதாவது அதிர்வுகளை நீங்கள் உங்களோட செஸ்டில் உணர முடிஞ்சதுன்னா அதுக்கு பேர் செஸ் வாய்ஸ். அதுவே கொஞ்சம் மேலே உங்களோட ஹெட்டில் உணர முடிஞ்சது அப்படின்னா அது பேர் ஹெட் வாய்ஸ். இப்போ நீங்கள் பலூன் மாதிரி உங்களோட வாய்ஸை நினச்சிக்க சொன்னேன். இப்போ நீங்கள் பாடும்போது உங்களால் அந்த பலூனில் ஏர் ஃபில் பண்ணுறது உங்கள் செஸ்ட்லேருந்து வாய்ஸ் ப்ரொடியூஸ் ஆகி வந்ததுன்னா அந்த டிஃப்ரென்ஸையும், அதே மாதிரி ஹெட்லேருந்து வரும்போது அந்த டிஃப்ரென்ஸையும் நீங்கள் உணர்ந்தீங்கன்னா உங்களால் செஸ் வாய்ஸ், ஹெட் வாய்ஸ் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். உன்னையல்லால் வேறே கதி, உன்னையல்லால் வேறே கதி, உன்னையல்லால் வேறே கதி எனக்குண்டோ சொல்வாய் நீயே அருள்வாய் பரமகிருபா நிதி. உன்னையல்லால் உங்களால் எந்த அளவுக்கு செஸ் வாய்ஸில் ஹை ரேஞ்சில் பாட முடியும் அப்படின்னா, அதாவது எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஜி ஸ்ருதியில் பாடுறேன், என்னால் ஜி ஷார்ப்பில் பாட முடியுது, ஏல பாட முடியுது அப்படின்னா கம்ஃபர்டபுளாக பாட முடிஞ்சதுன்னா ஓகே. அதுவே நான் கொஞ்சம் அப்பர் ஸ்தாய் பாடும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறேன் அப்படிங்கும்போது அந்த இடத்துல நாம் ஹெட் வாய்ஸை யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் நினைக்கிறாங்க நம்மளோட செஸ் வாய்ஸை புஷ் பண்ணி பாடினோன்னா நம்மளால் ஹெட் வாய்ஸில் பாடிட முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அது முற்றிலுமாக தவறு. அப்படி நீங்கள் உங்களோட செஸ் வாய்ஸை புஷ் பண்ணி பாடும்போது உங்களோட வாய்ஸ் தான் டேமேஜ் ஆகுமே ஒழிய உங்களால் ஸ்மூத்தாக ஹெட் வாய்ஸில் பாட முடியாது. ஹெட் வாய்ஸ் அப்படிங்கிறத நாம் எப்படி உணரணும் அப்படின்னா, ஒரு தண்ணியில் அப்படியே மிதந்து போகிற மாதிரி ஒரு ஃப்ளோட்டிங்கில் நாம் பாடுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஸ்மூத்தாக நாம் ப்ராக்டிஸ் பண்ணாதான் நம்மளால் நல்லா பாட முடியும். அந்த மாதிரி பாடுறதுக்கு நமக்கு இன்னொரு மிக முக்கியமான விஷயம் பிரெத் கண்ட்ரோல். பிரெத் கண்ட்ரோலை நாம் எந்த அளவுக்கு நம்மளோட மூச்சை பயன்படுத்தி இந்த ஹெட் வாய்ஸை பாடுறோமோ அந்த அளவுக்கு அதை ஸ்மூத்தாக பாட முடியும். ஆனந்த ராகம் கேக்கும் காலம். இப்போ நான் பாடின உன்னையல்லால் செஸ் வாய்ஸில் பாடினேன்.
ஆனால் ஆனந்த ராகம் அந்த சாங் வந்து ஹெட் வாய்ஸில் பாடினேன். இப்போ நம்ம செஸ் வாய்ஸ் ஹெட் வாய்ஸ் அப்படிங்கிறத என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்து இதை ரெண்டையும் எப்படி இணைச்சி பாடணும், அதாவது எப்படி ஸ்மூத்தாக செஸ் வாய்ஸ்லேருந்து ஹெட் வாய்ஸுக்கு நாம் மாறணும் அப்படிங்கிறது. அது கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் நம்ம சில எக்ஸசைஸ்லாம் நம்ம பண்ணோன்னா அதை நம்மளால் ஈஸியாக புரிஞ்சு பாட முடியும். இப்போ நம்ம இந்த ஹெட் வாய்ஸில் பாடுறத ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நம்மளோட கம்ஃபர்டபுள் ஸ்ருதியோட அப்பர் ஸ்தாயி எடுத்துக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்ருதி வச்சு ஒரு ஸ்ருதியாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி அந்த அப்பர் ஸ்தாயி வரிசைகள் இல்லை சரளி வரிசைகள் அந்த மாதிரி பேசிக் எக்ஸசைஸை நீங்கள் பாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹெட் வாய்ஸ் வந்து எப்படி வந்து இங்கேருந்து செஸ் வாய்ஸ்லேயும் ஹெட் வாய்ஸும் எப்படி மர்ச் பண்ணுறது அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியா கிடைக்கும். பொதுவாக இந்த ஏ ஷார்ப் பி இந்த ஸ்ருதியில் பாடும்போது நமக்கு அந்த மாற்றம் வந்து கிடைக்கும். இன்னும் சிம்பிளாக ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஸ்ருதியை விட்டுட்டு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஹையர் ஸ்ருதிகளில் நாம் அப்பர் ஸ்தாயி வரிசைகளில் பாடி பார்க்கும்போது இல்லை சரளி வரிசைகள் ஏதோ ஒரு பேசிக் எக்ஸசைஸ் நாம் பாடும்போது இந்த ஹெட் வாய்ஸை யூஸ் பண்ணி அந்த நோட்ஸை டச் பண்ணுறதுக்கு நாம் ட்ரை பண்ணணும். இது மாதிரி நாம் ஒரு ஸ்ருதியாக ப்ராக்டிஸ் பண்ண நம்மளோட வாய்ஸ் ரேஞ்ச் இம்ப்ரூவ் ஆகும். இப்போ அதுக்கு ஒரு முறையான ஒரு எக்ஸசைஸ் நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ நான் ஜி ஸ்ருதி எடுத்திருக்கேன், அதோட அப்பர் ஸ்தாயி பாடுறேன். சா சாரி அடுத்து ஜி ஷார்ப். சாரி அடுத்து ஏ சா சாரி காமா பாமகரி அப்படின்னு பாடுறேன். இப்போ நான் என்னோட ஹெட் வாய்ஸ் தான் நான் யூஸ் பண்ணினேன். அதாவது செஸ் வாய்ஸில் இதை புஷ் பண்ணி பாட முடியாது, கஷ்டமாக இருக்கும். ஒரு சிலருக்கு ஏழியே அப்பர் ஸ்தாயி நல்லா பாடுவாங்க, ஒரு சிலருக்கு அதுக்கு அடுத்த ஸ்ருதியில் அவங்களுக்கு டிஃபிகல்ட் ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவங்களோட வாய்ஸ் பொறுத்து இந்த ஹெட் வாய்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆகும். அடுத்து ஏ ஷார்ப். சா சாரி காமா பாமகரி. அடுத்து பி ஸ்ருதி. பி ஸ்ருதியோட அப்பர் ஸ்தாயி பாடுறேன். சாரி காமா பாமகரி அப்படின்னு ஃபுல்லாக ஹெட் வாய்ஸ் தான் யூஸ் பண்ணி நான் பாடுறேன். என்னோட பாடும்போது வரக்கூடிய அந்த அதிர்வுகளை நான் என்னோட ஹெட்டில் தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இங்கேருந்து வாய்ஸ் ப்ரொடியூஸ் ஆகி இப்படி பாடுறோம். சாரி காமா பாமகரி அப்படி. இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ அடுத்து சி ஸ்ருதியோட அப்பர் ஆக்டேவ். சா சாரி காமா பா கஷ்டமாக இருக்குது பா போகிறதுக்கு. ஸோ இப்போ சி ஸ்ருதியில் என்னால் மா வரைக்கும் தான் ஹையர் ஆக்டேவில் போக முடியுது, அதுக்கு மேலே அதுவே கஷ்டமாக இருக்குது. பட் இப்போ பாட்டெல்லாம் பாடும்போது அந்த மாதிரி போய் பாட முடியுமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா அது வந்து ரொம்ப ஹை ரேஞ்சு. ஸோ இது வந்து எக்ஸசைஸ்னால நம்மளால் வாய்ஸ் வந்து அவ்வளோ தூரம் கொண்டு போக முடியும், ப்ராக்டிஸ்க்காக நம்ம பண்ணுறது. பட் சாங்லாம் வரும்போது நம்மளோட கம்ஃபர்டபுள் சிங்கிங் ரேஞ்சில் தான் நம்ம பாட முடியும். இல்லைன்னா அதோட அந்த டீட்டெயிலிங்லாம் நம்மளால் கரெக்டாக பாட முடியாமல் போயிடும். ஆனந்த ராகம் கேட்கும் காலம் கீழ்வானிலே ஒளிதான் தோன்றுதே ஆயிரம் ஆசைகள். இப்போ நான் பாடின அந்த ஆனந்த ராகமோட ஃபர்ஸ்ட் லைன் இருக்குது, அதுவே கூட சி ஸ்ருதியில் இருக்குது. அது இந்த அளவுக்கு ஹையில் தான் இருக்குது. இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களோட அந்த வோக்கல் பாடும்போது உங்களோட அந்த ட்ராவல், குரலோட ட்ராவல் வந்து உங்களுக்கு ரொம்ப க்ளீனாக
இருக்கிற மாதிரி தோணும். இப்போ அடுத்து நாம் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா, போன வீடியோவில் நான் சா அண்ட் பா மட்டும் கனெக்ட் பண்ணி பாடுற மாதிரி சொல்லியிருந்தேன். இப்போ சா அண்ட் அப்பர் சா அது ரெண்டையும் எப்படி கனெக்ட் பண்ணி பாட முடியும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ சி ஸ்ருதி எடுத்துக்கலாம். ஆ ஆ அந்த மாதிரி மெதுவாக நம்ம 1 by 1 இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்ருதியாக பண்ணணும். ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருக்கும், நடுவில் வாய்ஸ் பிரேக் ஆகும், இதெல்லாம் நடக்க தான் செய்யும். ஆனால் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்து சி ஷார்ப்பு. ஆ ஆ அந்த மாதிரி ஒரு இந்த ஆல் ஆரம்பித்து ஹை வரைக்கும் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரீங்க. இது பேர் வந்து சைரன் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து டி. ஆ ஆ அந்த மாதிரி ஒரு ஹேண்ட் மூமெண்ட் கொடுத்துட்டு கூட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோட நீங்கள் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஈஸியாக பண்ண முடியும். அடுத்து டி ஷார்ப். அந்த மாதிரி இந்த செஸ் வாய்ஸையும் ஹெட் வாய்ஸையும் முறையாக கரெக்டாக இணைச்சி பாடுறதுக்கு நாம் முதல்ல நம்மளோட பிரெத் கண்ட்ரோலை கரெக்டாக பண்ணணும். ப்ரீத்திங் எக்ஸசைஸை நாம் சரியாக முறையாக பண்ணணும். அதாவது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு ஸ்வரத்தையும் நம்மளால் எந்த அளவுக்கு கீழே பாட முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்வரமாக எடுத்துக்கிட்டு அதை எவ்வளோ நேரம் சஸ்டெயின் பண்ண முடியுமோ நாம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி பாடணும். அந்த மாதிரி நம்மளோட ஹையர் ஸ்வரம் வரைக்கும் நாம் பண்ணணும். அது ஒரு மிக முக்கியமான ஃபஸ்ட் எக்ஸசைஸு. அந்த வீடியோவோட லிங்க்கை நான் உங்களுக்கு ஃபஸ்ட் கமெண்ட்டில் தரேன், நீங்களும் போய் பார்த்து செக் பண்ணுங்கள். இந்த மாதிரியான எக்ஸசைஸ்லாம் தொடர்ந்து நாம் டெய்லி ரொட்டீன்ஸில் வச்சுக்கணும். இல்லை ஒரு தடவை பண்ணிவிட்டு ஓகே என்னால் ஹெட் வாய்ஸில் பாட முடியல அப்படின்னு சொல்லக்கூடாது. அதாவது ஒரு ரெகுலராக நம்ம இதை ப்ராக்டிஸில் வச்சுக்கிட்டோன்னா நம்மளோட வோக்கல் கார்ட்ஸை அந்த மசில்ஸை நாம் ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். அப்போ நமக்கு நல்லா ஒரு கிளியர் டோன் வந்து நமக்கு கிடைக்கும்.